நார்மல் லாட்டரி கெஸ்ஸிங் டுடே ட்ரா நம்பர் 380 ஒரு சூப்பரான தரமான ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். அதாவது நம்ம கரெக்டாக ஒரு பேட்டர்ன் படியே கரெக்டாக எடுத்தோம். நம்ம ட்ரிக்ஸ் எல்லாமே கரெக்டு தாங்க. பட் ஆனால் ஏதாவது ஒரு போர்டு மிஸ் ஆகுது. அந்த ஒரு போர்டு மிஸ் ஆகாத அளவுக்கு கிளியராக எடுக்கணும். அந்த ஒரு முயற்சி தான் நம்ம கரெக்டாக ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். டுடே பார்த்துக்கிட்டிங்கன்னா அதாவது நிர்மல் லாட்டரிக்குரிய 380 ஒரு கெஸ்ஸிங்கை பார்க்கறதுக்கு முன்னாடி கார்னியா ப்ளஸ் 522 ட்ரா நம்பருக்குரிய ஒரு கெஸ்ஸிங்கை ரிசல்ட்டை ரிவீல் பண்ணிடுவோம். 101 ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 101 இதை ரிவீல் பண்ணிடுவோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடுவோம். வெல்கம் டு மை சேனல் கேரளா லாட்டரி கெஸ்ஸிங். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்களா இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. மெம்பர்ஷிப்பாக ஜாயின் பண்ணாங்க மினிமம் கேஎல் டைமண்ட் பேக்கில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம ஒரு கன்ஃபார்ம் நம்பர் குறைஞ்சபட்சத்தில் கன்ஃபார்ம் நம்பர் தர்றோம். அதில் நம்ம கெஸ்ஸிங் உங்கள் கெஸ்ஸிங்கோட மேட்ச் ஆச்சுன்னா அந்த நம்பரை லிமிட்டாக எடுத்து ப்ளே பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடுவோம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதாவது கார்னியா ப்ளஸ் லாட்டரி ரிசல்ட்டில் ஏ போர்டு 1ங்க, பி போர்டு 0, சி போர்டு 1 இப்படி தாங்க ஆட்டம் உள்ளே வந்திருக்கு. அதாவது நம்ம இதில் ஏ போர்டில் கரெக்டாக 1 ப்ரிப்பேர் பண்ணியிருந்தோம். பி போர்டில் நம்ம ப்ரிப்பேர் பண்ண நம்பர் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 9ங்க. 9 இல்லாமல் 9 மிஷினில் ஏற்றிட்டு சைவரை உள்ளே கொண்டு வந்துட்டாங்க. அதுதாங்க நம்ம அவன் கொண்டு வந்த ஒரு புடியை தான் சி போர்டில் 1க்கு 1 கரெக்டாக உள்ளே கொண்டு வந்துட்டோங்க. இந்த 101க்கு ஏசி வந்து ஒரு சூப்பரான தரமான ஒரு வின்னு தான் நண்பர்களே. ஏசியை பொறுத்தளவு நம்ம ட்ரிக்ஸ் படி கரெக்டாக இறக்கிட்டான். பட் ஆனால் கொஞ்சம் பிசுறு தட்டுறது இந்த பி போர்டுலலாம் நம்மளுக்கு இல்லை. கொஞ்சம் பிசுறு தட்டின ஒரு நம்பர்னா பி போர்டு மட்டும் தான். பி போர்டு மட்டும் இன்னைக்கு பிசுறு தட்டாமல் இருந்துருந்துச்சுன்னா நம்ம இன்னைக்கு ஒரு 3 டிஜிட் வின்னிங் அசால்ட்டாக ஈஸியாக எடுத்து வந்துருக்கலாம். இந்த ஒரு ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங் யாருக்குன்னா தனியாக போர்டு ப்ளே பண்ணுவீங்கல்ல இண்டிவிஜுவலாக, அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கெஸ்ஸிங் தான் நண்பர்களே. அதனால தான் இந்த ஒரு 9 மட்டும்தான். வாங்க டுடே நம்ம எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் நம்ம கரெக்டாக கிளியராக எடுப்போம். வாங்க பார்த்துருவோம். இதில் வந்து நமக்கு கார்னியா ப்ளஸ் லாட்டரியில் வந்து 101 இதில் ஏசி பாஸுங்க. ஏசி அதாவது 11 நம்மளுக்கு நல்ல ஒரு சூப்பரான தரமான ஒரு வின்னிங் தான் நண்பர்களே. இப்போ வாங்க நம்ம நிர்மல் லாட்டரிக்குரிய கெஸ்ஸிங் என்னன்றதை டுடே நம்ம பார்த்துருவோம். டுடே ஒரு நல்ல ஒரு கெஸ்ஸிங்கை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம். அதை அப்படியே உங்களுக்கு எக்ஸிக்யூட் பண்ணுவோம். அதில் உங்களுக்கு எது சேமாக நம்மளோட கெஸ்ஸிங்கோட மேட்ச் ஆகுதோ அந்த நம்பரை எடுத்து லிமிட்டாக ப்ளே பண்ணுங்க நண்பர்களே. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடுவோம். ஃபஸ்ட்டு ஏ போர்டு 1 வச்சு நான் டெக்ஸ்டாகவே உங்களுக்கு போட்டுறேன். இது வந்து உங்களுக்கு ஒவ்வொரு ஆளுக்கு புரிய மாட்டுது. இப்போ வாங்க டெக்ஸ்டாகவே நம்ம பார்த்துருவோம். ஓகேங்களா? அதாவது இப்போ நிர்மல் லாட்டரி கெஸ்ஸிங் ரா நம்பர் 380க்குரிய ஒரு கெஸ்ஸிங்கில் இப்போ நம்ம ஏ போர்டு பார்க்குறோம் நண்பர்களே. ஏ போர்டில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் நம்பர் 3 இந்த 1 வந்திருக்காங்க இல்லையா, 1லேருந்து நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு பவர் அண்ட் ஃப்ளிப்பாக இறங்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது 3 தாங்க. அதுக்கப்புறம் 1னாலே அடுத்து 0வுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது. அது இல்லாமல் நிர்மல் லாட்டரிக்கு 0 எதிர்பார்க்கப்பட வேண்டிய ஒரு நம்பர். ஓகேங்களா? 0ங்க. 8 ஃப்ளிப் நம்பர் அந்த டேட்டுக்கு எதிர்பார்க்கப்பட வேண்டிய ஏ போர்டில் எதிர்பார்க்கப்பட வேண்டிய ஒரு நம்பர். ஓகேங்களா? அதாவது ஏ போர்டில் 380 இதுதான் நம்மளுடைய கெஸ்ஸிங்னு கன்ஃபார்மில் ஓரளவுக்கு கன்ஃபார்மாக வரக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது இதுதான் நண்பர்களே. ஓகேங்களா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது பி போர்டு. பி போர்டுக்கு உண்டான ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு அந்த லாட்டரிக்குரிய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உங்களுக்கு தெரியும், புரியும். ஓகேங்களா? இப்போ அடுத்து நம்ம பி போர்டில் எதிர்பார்க்கப்பட வேண்டிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா பி போர்டில் எதிர்பார்க்கப்பட வேண்டிய ஒரு நம்பர் 829. ஓகேங்களா? அதாவது பி போர்டில் எதிர்பார்க்கப்பட வேண்டிய நம்பர் 829 இதுதாங்க அதிகபட்சமாக எதிர்பார்க்கப்பட வேண்டிய ஒரு நம்பரில் ஹைலைட்டான ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது இதுதான் நண்பர்களே. பார்த்து கவனமாக ப்ளே பண்ணுங்கள். பி போர்டில் எதிர்பார்க்கப்பட வேண்டிய ஒரு நம்பர் இது ஏ போர்டு, இது பி போர்டு. பி போர்டில் எதிர்பார்க்கப்பட வேண்டிய ஒரு ஹைலைட்டான ஒரு நம்பர் 829 அதிகபட்சமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது இதுதான் நண்பர்களே. பார்த்து கவனமாக ப்ளே பண்ணுங்கள். ஓகேங்களா? இந்த செட்டில் ஏதாவது ஒன்று இறங்குச்சுன்னா நம்மளுக்கு இந்த பேரலாக நம்மளுக்கு நாளைக்கு 3 டிஜிட்டும் வின் ஆகிறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது. இப்போ வாங்க அடுத்து நம்ம சி போர்டு பார்த்துருவோம். இப்போ நம்ம ஃபைனலாக பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா சி போர்டு தான் நண்பர்களே. அதாவது நிர்மல் லாட்டரி கெஸ்ஸிங்கில் சி போர்டு தான் பார்க்க போகிறோம். 573 இதான் நம்ம எதிர்பார்க்கப்பட வேண்டிய ஒரு நம்பரில் ஹைலைட்டான ஒரு நம்பர். சி போர்டில் 573. இப்போ இதே தான் நம்ம 3 டிஜிட்டாக இப்போ நம்ம கன்வர்ஷனலாக இப்போ நம்ம 3 டிஜிட்டாக பார்க்க போகிறோம்.
3 டிஜிட் பாக்ஸுங்க. அதாவது 3 டிஜிட் பாக்ஸை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். 3 டிஜிட் பாக்ஸாகவே இப்போ எடுத்துருவோம். ஓகேங்களா? இப்போ நம்ம அடுத்து 3 டிஜிட் பாக்ஸை தாங்க பார்க்க போகிறோம். 3 டிஜிட் பாக்ஸில் ஃபர்ஸ்ட் ஒன் நம்பர் அதிகபட்சமாக எதிர்பார்க்கப்பட வேண்டிய ஒரு நம்பர் 0 0 9 5ங்க. இதாங்க ஃபர்ஸ்ட் வரக்கூடிய ஒரு நம்பர். பாக்ஸாக நீங்கள் ட்ரை பண்ணிக்கங்க. அண்டர்லைன் பாக்ஸாக ட்ரை பண்ணிக்கங்க. 0 இங்கே 0, இங்கேருந்து 9, இங்கேருந்து 5. இதுதான் எதிர்பார்க்கப்பட வேண்டிய நம்பர் 095. ஓகேங்களா? இப்போ அடுத்து நம்ம எதிர்பார்க்கப்பட வேண்டிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 0 2 3ங்க. இதுதான் செகண்ட் ஒன் நம்பர். அதாவது 0 2 3 இதில் தான் இந்த பேரெல்லாம் இறங்குறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கு. ஓகேங்களா? அதாவது 0 2 3 இந்த பேரலுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு. ஓகேங்களா? 0 2 3 பாக்ஸை கன்வெர்ட் பண்ணீங்கன்னா 6 நம்பராக கன்வெர்ட் ஆகும். ஓகேங்களா? இப்போ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் 8 2 7 இதாங்க தேர்ட் ஒன் நம்பர் 8 2 7. இந்த தான் நம்ம எதிர்பார்க்கப்பட வேண்டிய ஒரு நம்பர். லாஸ்ட் ஒரே ஒரு நம்பர் மட்டும் சொல்லிடுறேன். இது வந்து 8 2 7. ஓகேங்களா? பார்த்து என்னன்னு நம்ம கெஸிங் உங்கள் கெஸிங்கோட மேட்ச் ஆச்சுன்னா கவனமாக ப்ளே பண்ணுங்க. அடுத்த ஒரு நம்பர் பார்த்தீங்கன்னா 3 2 5. இதுதாங்க நம்ம லாஸ்ட்டாக நம்மளுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 3 2 5. இதுதான் பாக்ஸ் கெஸிங்கில் எனக்கு நம்ம கெஸ்ஸிங் பார்க்குறதுல அதிகமாக ஹைலைட்டாக வந்த நம்பர். ஓகேங்களா? இதை 3 டிஜிட் பாக்ஸாக கன்வெர்ட் பண்ணி பார்த்து சேஃபாக போட்டுக்குங்க. ஓகேங்களா? இதாங்க 3 டிஜிட் பாக்ஸை பொறுத்தளவு பாக்ஸ் ப்ளே பண்ணுறீங்கன்னா நீங்கள் இப்படி ப்ளே பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஏபி ஏசி பிசிக்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான் அடுத்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ நிர்மல் லாட்டரி கெஸ்ஸிங்கில் 17/5/2024 ஒரு ஏபி ஏசி பிசிக்கான ஒரு நிர்மல் லாட்டரி கெஸ்ஸிங் ட்ரா நம்பர் 380 ஒரு சூப்பரான தரமான ஒரு ஏபி ஏசி பிசிக்கான ஒரு கெஸ்ஸிங்கை நாங்கள் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க பார்த்துருவோம். அதாவது ஏபி ஏசி பிசிக்கான ஃபர்ஸ்ட் ஒன் நம்பர் 34. அதாவது ஃபர்ஸ்ட் ஹைலைட்டாக இருக்கிறது 34ங்க. அடுத்து செகண்ட் ஒன் நம்பர் அப்படின்னா 24 21 21 44. நாளைக்கு டபுள்ஸ் வந்துச்சுன்னா 44க்கு அதிகமாக வாய்ப்பு நிறையவே இருக்கு. அதுக்கு அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 37ங்க. 37க்கு அடுத்தாப்புல வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 42. இதுதான் இந்த கெஸ்ஸிங் தான் கன்ஃபார்மாக வரக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது இதுதான். இதில் ஏதாவது ஒரு வின்னிங் நாளைக்கு கண்டிப்பாக இதில் ஏதாவது ஒரு நம்பர் இறங்கியே தீரும். அது உறுதி. 34 44 21 24 37 42. இதுலேருந்து என்ன தெரியுது உங்களுக்கு? 4 2 நாளைக்கு கன்ஃபார்மான ஒரு நம்பர்ன்றது உங்களுக்கு தெரியுதா இல்லையா? இதை பார்த்தாலே இந்த ஒரு சேட்டை பார்த்தாலே உங்களுக்கு ஈஸியாக தெரியும், புரியும். இதில் நம்ம ஹைலைட்டாக எடுக்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா பவர் நம்பர், ஃபிளிப் நம்பர், அந்த டேட்டுக்கு எதிர்பார்க்கப்பட வேண்டிய இந்த நம்பர் நிர்மல் லாட்டரியில் ஹைலைட்டாக உள்ள இறங்கக்கூடிய பெண்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு நம்பர். இதுதான் நண்பர்களே ஹைலைட்டாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது இதுதான். ஓகேங்களா? 3444 21 24 37 42. இதுதான் நம்ம ஹைலைட்டாக நாளைக்கு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங்கில் முக்கியமான ஒரு கெஸ்ஸிங் அப்படின்னா அது இதுதான். பார்த்து கவனமாக ப்ளே பண்ணுங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆல் போர்டுக்கு உண்டான ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோங்க. ஏபிஎஸ்சிபிசியை ஸ்க்ரீன்ஷாட் எடுக்காதவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நம்ம கெஸ்ஸிங் உங்கள் கெஸ்ஸிங்கோட மேட்ச் ஆகுதுன்னா பார்த்து கவனமாக ப்ளே பண்ணுங்க. லிமிட்டாக ப்ளே பண்ணுங்க. இப்போ நம்ம லாஸ்ட்டாக பார்க்கக்கூடிய இந்த 101 வச்சு தான் ஆல் போர்டு ஹைலைட்டான ஒரு ஆல் போர்டு. நம்ம கெஸ்ஸிங்கில் ஸ்பெஷல் கெஸ்ஸிங் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ஆல் போர்டு கெஸ்ஸிங் மட்டும்தாங்க. நம்ம கொடுக்குற ஆல் போர்டில் 3 நம்பரில் 2 நம்பர் பாஸ் ஆகிறதுக்கான வின்னிங் கன்ஃபார்மாக இருக்குது. இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு நம்பர் பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் 4. அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 2 and 8. 4 2 8. இதுதாங்க வாய்ப்பு நிறையவே இருக்குது. சரிங்களா?
4 ஆல் போர்டா 3மே ஏபிசியா போட்டுக்கோங்க. ஓகேங்களா? 3மே ப்ளே பண்ணுங்க. இந்த 4 to 8 கூட 3 டிஜிட் பாக்ஸா இதையும் கூட ட்ரை பண்ணிக்கோங்க. நம்ம லக் இருந்தா இதுலயுமே நம்மளுக்கு ஒரு தூக்கி விடுறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு. ஓகேங்களா? அதனால பார்த்து கவனமா ப்ளே பண்ணுங்க. ஓகேங்களா? 101 இருந்து ஆல் போர்டு கெஸ்ஸிங் 4 to 8 4, 2, 8 நிர்மல் லாட்டரிக்குரிய ஒரு ஆல் போர்டு எதிர்பார்க்கப்பட வேண்டிய அதிகபட்சமான ஒரு நம்பர் 4 to 8 இதுதாங்க. பார்த்து கவனமா ப்ளே பண்ணுங்க. இன்றைய வீடியோ முடிஞ்சு. ஓகேங்களா? டிஸ்க்ளைமர்: கேரளா லாட்டரி கெஸ்ஸிங் நாட் ஃபார் பெட்டிங். இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை என்பதையும் யூடியூப் சேனல் சார்பாக யூடியூபுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். டிஸ்க்ளைமர்: ஜஸ்ட் ஃபார் கெஸ்ஸிங் நாட் ஃபார் பெட்டிங் கேம். இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை என்பதும் தெரிவித்துக் கொள்கிறோம். கேரளா லாட்டரி கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும், வேறு எந்த மாநிலத்திற்கும் பொருந்தாது என்பதையும் யூடியூப் சார்பாக யூடியூப் சேனலுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். திஸ் வீடியோ இஸ் ஒன்லி ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் ஒன்லி. இங்கு கேம்லிங்கோ பெட்டிங்கோ எதுவும் நடைபெறவில்லை என்பதும் தெரிவித்துக் கொள்கிறோம். வீடியோ பார்த்தமைக்கு நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோஸ். நன்றி, வணக்கம்.